முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் உணவை சுவைத்து மகிழ்ந்தார். அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கேரளா, கர்நாடகாவில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து தொடர்ந்து 21,000 கன அடி நீர் திறப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம். பக்தர்கள் ஆரவாரத்துடன் செல்ஃபி எடுத்தும் கைகுலுக்கியும் மகிழ்ச்சி. பல பேரை திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்ட புகாரில் சிக்கிய பெண் கைது. புதுச்சேரியில் பதுங்கியிருந்தவரை வளைத்து பிடித்தது தனிப்படை போலீஸ். கர்நாடகத்தில் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை. 20% கட்டணத்தை உயர்த்த அரசுக்கு போக்குவரத்து கழகம் பரிந்துரை. பூரி ஜெகநாதர் கோயிலில் 46 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்ட பொக்கிஷ அறை. தங்கம், வைரம், பவளம், முத்துக்களால் செய்யப்பட்ட விலை மதிப்பற்ற நகைகளை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடக்கம். பயிற்சி IAS அதிகாரி பூஜா மீது அடுத்தடுத்து குவியும் புகார்கள். OBC இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி மருத்துவம் படித்ததும் கண்டுபிடிப்பு. யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் 4வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.